அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. இந்த வீடியோவில் நாம் ரூ. 25,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான 5G மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரூ. 25,000க்கு ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக அதில் கேமிங்குமே பெஸ்ட்டாக தான் இருக்கும், பர்ஃபார்மன்ஸுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும், கேமராஸ், டிஸ்பிளே, பேட்டரின்னு சொல்லிட்டு எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். பட் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு கேமிங் மொபைல் தேவைனாலோ இல்லை கேமரா மொபைல் தேவைனாலோ ஸ்பெசிஃபிக்கான மொபைல்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் மொபைலை வாங்கினீங்கன்னா உங்களோட தேவை கண்டிப்பாக பூர்த்தி ஆகும். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் நண்பா. Number 5. நண்பா, இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு ஒரு கிவ்அவே இருக்குது. 500 ரேஞ்சில் இருக்க TWS நெக் பேண்டை நம்ம கிவ்அவேல தர போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி 2 கிவ்அவே கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் கிவ்அவேவும் நம்ம வியூவர்ஸ்க்கு சென்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான ப்ரூஃபை நீங்கள் பார்ப்பீங்க. எப்படி என்டர் பண்ணுறது அப்படின்னு நான் வீடியோவோட நடுவில் சொல்கிறேன். இப்போதைக்கு வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் Infinix GT20 Pro அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.7 inches AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். கேமராஸ்னு வரும்போது 108 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா ப்ளஸ் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார், 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. OISம் நமக்கு இருக்குது பிரைமரி கேமராவில். 4K வீடியோ 60 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 2K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே Dimensity 8200 அல்டிமேட் அப்படின்ற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. Android 14 தான் இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுமே இருக்குது. பட் SD கார்டு சப்போர்ட் இங்கே இல்லை. இந்த மொபைலோட 8GB 256GB வேரியன்ட் 25,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 25,000 இதனோட பாசிட்டிவ். இதனோட டிசைனை சொல்லலாம். பேக்கில் நமக்கு RGB லைட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸுமே கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஒரு கேமராக பார்க்குறீங்கன்னா இந்த மொபைல் உங்களுக்கு மேபி பிடிச்சிருக்கலாம். அதோட டிசைனும் சரி, பர்ஃபார்மன்ஸுமே பெட்டராக கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவுமே நல்லாயிருக்கு. கேமராஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. அதை நம்ம சின்ன நெகட்டிவாக சொல்லலாம். இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா, Infinix பிராண்ட் மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருந்ததுன்னா இந்த மொபைலை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். Number 4. ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Nothing Phone 2A தான். இந்த மொபைலில் நமக்கு 6.7 inches ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். AMOLED டிஸ்பிளே இருக்கிறதால மீடியா எக்ஸ்பீரியன்ஸுமே தாறுமாறாக இருக்கும். கேமராஸ்னு வரும்போது 50+50 என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, இதில் நமக்கு OISம் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் சென்சரும் இருக்குது. கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாகவே இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான இமேஜஸை இது ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். இங்கே 4K வீடியோ சப்போர்ட் கொடுத்துருந்தா மாசாக இருந்திருக்கும், பட் அவங்க கொடுக்கல. Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7200 Pro என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 12 5G பேண்ட் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. 3 year ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 year செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தரதாக கேள்விப்பட்டேன். பட் தந்தால் நல்லாயிருக்கும். 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் சார்ஜிங் மூலமாக நம்மளால் 5 வாட் வரைக்கும் ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ணிக்க முடியும். அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. பட் 3.5 mm ஆடியோ ஜாக்கும் SD கார்டு ஸ்லாட்டும் இங்கே இல்லை நண்பா. இந்த மொபைலோட 8GB 128GB வேரியண்ட்டை 24,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 24,000 இதனோட பாசிட்டிவ்ஸ். ஃபர்ஸ்ட் இதனோட டிசைனை சொல்லலாம். பிகாஸ் Nothing ஃபோனோட டிசைன் நிறைய பேருக்கு ஃபேவரட். ஸோ அதனோட டிஸ்பிளே அண்ட் டிசைனை சொல்லலாம். கேமராஸையும் நம்ம ஒரு பாசிட்டிவாகவே சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸுமே நல்லாயிருக்கு. பேட்டரி சார்ஜிங்குமே நல்லாயிருக்கு. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பெருசாக எந்த வித நெகட்டிவ் பாயிண்ட்டும் இல்லை இப்போதைக்கு. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா, Nothing ஃபோன் வாங்க தயாராக இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். Number 3. ஓகே நண்பா, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் OnePlus Nord CE4 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.7 inches ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். மீடியாக்காகட்டும் இல்லை கேமிங்காகட்டும் ரெண்டுத்துக்குமே நல்ல டிஸ்பிளேவாகவே கொடுத்துருக்காங்க. கேமரான்னு வரும்போது 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது சோனி LYT600 என்ற ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் சென்சார் நண்பா. 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் சென்சரும் கொடுத்துருக்காங்க. இதுவும் சோனி IMX355 என்ற சென்சர். அண்டு பிரைமரி கேமராவை யூஸ் பண்ணி 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் அபோவ் ஆவரேஜாகவே இருந்தது நல்லா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் வீடியோகிராஃபியுமே நல்லா இருந்தது.
16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ கேமரா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே OnePlus. அண்டு பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் Android 14 தான் இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. 5G பேண்ட்ஸ் கிட்டத்தட்ட 5G பேண்ட்ஸ் பக்கமாக இருக்குது. 2 இயர் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 இயர் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. 5500 mAh பேட்டரி, 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி சார்ஜிங் மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது இங்கே பெட்டராகவே இருக்குது. ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் இருக்குது. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட 8GB 128GB வேரியண்ட்டை 24,700 கிட்டத்தட்ட ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனோட பாசிட்டிவ்ஸ்னு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் OnePlusோட பிராண்ட் வேல்யூவை நம்ம சொல்லலாம். கேமரா, டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரின்னு சொல்லிட்டு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா OnePlusலேருந்து நீங்கள் வாங்க தயாராக இருக்கீங்கன்னா இந்த மொபைலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். Number 2. ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ X6 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches OLED பேனல் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. HDR10+க்கான சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஒரு தரமான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க போக்கோ. எங்கள் OLED டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதால மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே இருக்கிறதால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டே டு டே எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லாயிருக்கும். கேமராஸ் பொறுத்த வரைக்கும் 64+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. பிரைமரி கேமராவில் நமக்கு OISம் இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் நைட் ஃபோட்டோகிராஃபி எல்லாமே பெட்டராக இருக்கும். 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே அபோவ் ஆவரேஜாகவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமரா எல்லா ரெட்மி மொபைல்ஸ் மாதிரியுமே ஓரளவுக்கு நல்ல இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. பட் அதுலேயும் ஒரு சில குறை இருந்தது. Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 8300 Ultra என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 10 5G பேண்டுக்கு மேலேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே நமக்கு இருக்குது. ரெட்மியோட மொபைல்னாவே நம்ம எதிர்பார்க்குற IR பிளாஸ்டரையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் SD கார்டு சப்போர்ட் இல்லை. 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது நண்பா. இந்த மொபைலோட 8GB 256GB வேரியன்ட் இப்போதைக்கு 24,000 சேல் ஆகிட்டு இருந்தது. கொஞ்சம் ப்ரைஸிங் அதிகமாக தான் வச்சுருந்தாங்க. இப்போதைக்கு 25,000 சேல் ஆகிட்டு இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரியை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் செல்ஃபி கேமரா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டோடு இருந்திருக்கலாம். மற்றபடி பெரிய நெகட்டிவ் இந்த மொபைல் பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ போக்கோ மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். ஒரு நல்ல மொபைலாகவே இருக்கும். நல்ல கேமிங்க்கும் சூட் ஆகும். Number 1. ஓகே நண்பா, இப்போ கிவ் அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். 4 ஸ்டெப் தான் நீங்கள் பண்ணணும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இந்த 4 ஸ்டெப்பையும் பண்ணிங்கன்னா நீங்கள் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். ரேண்டம் கமெண்ட் பிக்கர் மூலமாக நான் ஒரு வின்னரை சூஸ் பண்ணுவேன். அவர் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரா, லைக் பண்ணியிருக்காரா, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரான்னு சொல்லிட்டு கிராஸ் செக் பண்ணிவிட்டு அந்த கிவ் அவேவை நான் அவருக்கு கொரியர் பண்ணி விட்டுருவேன். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் ப்ராசஸ் தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் நோ ப்ராப்ளம், வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஓகே நண்பா, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ H50 ஃபியூஷன்னா. இந்த மொபைலில் நமக்கு 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட POLED பேனல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கர்வ்ட் டிஸ்பிளே. ஸோ பார்க்குறதுக்கு செம்ம ப்ரீமியமான டிஸ்பிளேவாக இது இருக்கும். அண்ட் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறது ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு தரும். அண்டு கேமராஸ்னு வரும்போது இங்கே 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சர் அண்ட் 13 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் சென்சர் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமராவில் நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்கலாம். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக ஒரு நல்ல கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. Android 14 தான் இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்கு. அண்ட் ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. Adreno 710 GPUவும் இருக்குது. 5G பேண்ட்ஸ் நமக்கு 12 5G பேண்டுக்கு மேலேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் 4 இயர்ஸ் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் 3 இயர்ஸ் சாஃப்ட்வேர் அப்டேட்டும் கொடுப்போம்னு சொல்லிட்டு மோட்டோ சொல்லியிருக்காங்க. பட் அவங்க சீக்கிரமாக கொடுத்தா நல்லாயிருக்கும். 5000 mAh பேட்டரி, 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ பேட்டரி சார்ஜிங்குமே இங்கே பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வரும்போது இங்கே SD கார்டு சப்போர்ட்டும் இல்லை. 3.5mm ஆடியோ ஜாக்குமே இல்லை. 8GB 128GB வேரியன்ட் 25,800 ப்ரைஸ் ஆகிட்டு இருக்குது. பட் ஆஃபர் டைமில் நம்மளால் 25,000 வாங்கிக்க முடியும். ஓகே, இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம். தாறுமாறான டிஸ்பிளேவை கொடுத்துருக்காங்க. கேமராவுமே ஒரு பாசிட்டிவாக சொல்கிற வகையிலே இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்டில் இதை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைல் இருக்குது. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. பேட்டரி சார்ஜிங் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது.
அண்ட் இந்த மொபைலுக்கு IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது. நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை நண்பா. மோட்டோ சைட்லேருந்து ஒரு க்ளீனான யூஐயோட ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸோட நல்ல கேமரா செட்டப்போட ஒரு ஆல்ரவுண்டிங் மொபைல் பார்க்குறீங்கன்னா மோட்டோ H50 ஃபியூஷன் ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். ஓகே, அவ்வளோதான். நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க. எந்த மொபைலில் எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.